العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இஷாவுடைய இந்த தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்க சபையினுடைய அந்தஸ்து நமக்கு தெரியும். இந்த இடத்தில் நாம் இருக்கும் நேரமெல்லாம் இந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மலாய்க்காமார்கள் துஆ செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் பிரியும் நேரம் வரைக்கும் உங்களுக்கு மலாய்க்காமார்களுடைய துஆ வந்த வண்ணம் இருக்கின்றது என்கின்ற ஒரு சுப செய்தியை உங்களுக்கு எத்தி வைத்தவனாக, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டிலே எமது கிராமத்திலே நாங்கள் ஒரு மாபெரிய ஒரு அனர்த்தத்தை நாங்கள் எதிர்நோக்கி கடந்து வந்திருக்கின்றோம். இந்த அனர்த்தத்தை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதற்காக தந்தான்? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து பரிபாலித்து எல்லா விடயங்களையும் எங்களுக்கு தந்து, அப்படிப்பட்ட அல்லாஹ் இவ்வாறுபட்ட ஒரு அனர்த்தத்தை எங்களுக்கு ஏன் தந்தான் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் அறிந்த வகையில் அன்னளவாக இந்த அனர்த்தத்தின் மூலமாக எமது நாட்டிலே 33க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த அனர்த்தத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு எதை உணர்த்த நாடுகின்றான்? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனிலே பல்வேறுபட்ட வசனங்களை கூறியிருக்கின்றான். சூரத் ஆல இம்ரானிலே 153வது வசனத்தில் கூறுகின்றான், இந்த சோதனைகளையும் அழிவுகளையும் உங்களுக்கு நான் என்னுடைய இந்த ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள், என்னை நீங்கள் இந்த ஈமானை பரீட்சித்து பார்ப்பதற்காக உங்களுக்கு நான் இந்த அனர்த்தத்தை தருகிறேன் என்று ஒரு வசனத்திலும், மற்றொரு வசனத்தில் உங்களுடைய பாவ மீட்சி எவ்வாறு இருக்கின்றது, பாவங்களை அதிகமாக செய்திருப்போம், அந்த பாவங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்வது, அதற்காக அல்லாஹ் எங்களுக்கு இந்த சோதனைகளை தருகின்றான். அதுபோன்று மற்றொரு வசனத்திலே கூறுகின்றான், உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக நான் உங்களுக்கு இந்த சோதனைகளை தருகிறேன் என்று குறிப்பிடுகின்றான். இவ்வாறு அடுக்கடுக்காக அல்லாஹ் இந்த அனர்த்தங்களை தருவதற்கான காரணங்களை குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை எதிர்பார்த்து இந்த அனர்த்தங்களை எங்களுக்கு தருகின்றான் என்று சொன்னால் அந்த விடயங்களின்பால் திரும்பக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய சமூகம் எவ்வாறு இருக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே மேகமூட்டம் அவ்வாறே வருகின்றது, அதுபோன்று காற்று பலமாக வீசுகின்றது. இதை பார்த்த ரசூலுல்லாஹ்வினுடைய முகம் அவ்வாறே மாறுகின்றது. இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மழை வரும்போது, இந்த மேகங்கள் கூடும்போது மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள்? சந்தோஷப்படுவார்கள். அல்லாஹ்வின் அருள் எங்களுக்கு பொழியப் போகின்றது, மழை பொழியப் போகின்றது, காற்று வீசப் போகின்றது என்று. ஆனால் உங்களுடைய முகமோ மாறுகின்றது, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் என கேட்கும்போது
அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், ஆயிஷாவே, இவ்வாறு பட்டவர்களாகத்தான் அந்த ஆது சமூகம் இருந்தார்கள். ஆது சமூகம் நமக்கு தெரியும், மிக பலம் பொருந்திய ஒரு சமூகம். அந்த சமூகத்தை ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றார்கள். ஆது சமூகமானது அந்த அல்லாஹ்வினுடைய காற்று வரும்போது, மழை வரும்போது இவ்வாறு தான் கூறினார்கள், ஆயிஷாவே, எங்களுக்கு மழை ஒழியப் போகின்றது, இறைவனிடமிருந்து அருள் வரப்போகின்றது என்று கூறினார்கள். மாறாக அந்த சூறாவளி காற்றின் மூலமாக அந்த பலம் பொருந்திய ஆது சமூகத்தை அல்லாஹ் அளித்தான். அதை நினைத்து நான் அச்சப்படுகிறேன் ஆயிஷாவே என்று கூறினார்கள். மாறாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மழை வரும்போதும் காற்று வரும்போதும் எங்களுடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது? நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயப்படுகின்றார்கள் என்று சொன்னால், நாங்களெல்லாம் ஆளுக்கு ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு மூளையில் இருந்தோம். இந்த மழை நேரத்தில் கூட எங்களது வீடுகளில் குர்ஆனை ஓதிய ஆண்கள் எத்தனை பேர்? இந்த மழை பெய்தபோது குர்ஆனை பிரட்டி வீடுகளிலே ஓதின பெண்கள் எத்தனை பேர்? இந்த மழை நேரத்தில் மார்க்க விடயங்களை கற்றவர்கள் எங்களில் எத்தனை பேர்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நபி தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் அழிவுகள் இடம்பெற்ற இடங்களை கண்டால், அந்த இடங்களை விட்டும் அவசரமாக நடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன காரணம்? அந்த அழிவுகள் அவர்களை ஞாபகப்படுத்தும், அந்த அழிவுகள் அவர்களை பயத்தை உண்டாக்கும். ஆனால் எங்களுடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது? நாங்கள் எவ்வாறு இருந்தோம்? இந்த அழிவுகளை பார்த்து நாங்கள் பயப்பட்டோமா? இந்த அழிவுகளை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்ததா? அழிவுகள் வரும்போது அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று கூறினான். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கினோமா அல்லது அழிவுகள் இடம்பெற்ற இடங்களை நெருங்கினோமா என்று பார்த்தால், அல்லாஹ்வை நெருங்கியவர்கள் அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர சொற்பமானவர்கள் தான். எத்தனை பேர் இந்த அழிவுகளின் மூலமாக படிப்பினை பெற்றிருக்கின்றோம்? எம்மில் எத்தனை பேர் இந்த அழிவுகளை ஃபோன்லையும் மயிலையும் இதிலையும் பார்த்து பாருங்க, சுப்ஹானல்லாஹ், என்ன அழிவுடாப்பா, எப்படிடாப்பா இந்த மழை சரியுது, எப்படிடாப்பா இந்த மண் சரியுது, என்ன காற்று வருகுது என்று எத்தனை பேர் கூறினோம். ஆனால் இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? அதை பார்த்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணினோமா? அவ்வாறு மாற்றம் வந்திருக்குமானால் இன்று எங்களுடைய பள்ளி வாயில்களிலே எத்தனை சப்புகள் நிரம்பி இருக்கும். மாறாக எந்தவித மாற்றங்களும் இல்லை. அனர்த்தங்களுக்கு முன்னால் யார் பள்ளிக்கு வந்தார்களோ அவர்கள் தான் பள்ளிக்கு வருகின்றார்கள். அனர்த்தங்களுக்கு முன்னால் யார் புகைக்காதவர்கள் இருந்தார்களோ அவர்கள் புகைக்காமல் இருக்கின்றார்கள். அனர்த்தங்கள் வந்து கூட எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை அழித்து விடுவான். சகோதரர்களே, நாம் கூறினோம், இன்னும் ஒரு நாள் மழை பெய்திருந்தால் இந்த ஊரே என்ன செஞ்சிருக்கும்? ஃபுல்லா நிரம்பி வழிஞ்சிருக்கும். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரு 3 நாள் பெய்ஞ்ச மழை இன்னும் ஒரு 2 நாள் பெய்கிறது எங்கனம் முடியாமல் போகும் அல்லாஹ்வுக்கு. சற்று சிந்தித்து செயற்படுங்கள் சகோதரர்களே. மாறாக எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை நெருங்கியது என்பது குறைவாகவே காணப்படுகின்றது. இந்த மாற்றங்கள் வந்து, இந்த அனர்த்தங்கள் வந்து கூட ஒரு மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் வரவில்லை என்று சொன்னால் எப்போது மாறப்போகிறோம் சகோதரர்களே? அந்த அனர்த்தத்தினுடைய விபரீதம் நமக்கு விளங்குகின்றது. கரண்ட் இல்லை, தண்ணி இல்லை, எவ்வளவு கஷ்டங்கள் என்று சொல்லி யோசிக்க. ஆனால் கரண்ட் இல்லாமல் இந்த இருட்டில் கொஞ்ச நேரம் கூட ஒரு ரூமுக்கு நமக்கு இருக்கல தனியே. இந்த இருட்டுக்குள்ள வீடுகளுக்கு உள்ளுக்கு கூட இருக்க இல்லாமல் வீட்டை விட்டு வெளியால் வந்திருக்கும். ஆனால் அந்த கபுரறையில் நாம் தன்னந்தனியே இருக்கணுமே.
அந்த கபருக்குள்ள, அந்த ஒரு மடுவுக்குள்ள நாங்கள் தன்னந்தனியே இருக்கணுமே. அந்த கபருக்காக நாங்கள் எதை செய்திருக்கின்றோம், அந்த கபருக்காக நாங்கள் செய்த அமல்தான் என்ன, இதெல்லாம் சிந்திக்க தவறுகின்றோம். எப்போது சிந்திப்பது சகோதரர்களே? அழிவுகள் கண் முன்னே பார்த்தோம், கண் முன்னால் உயிர் போயிடுச்சு பார்த்தோம், எல்லாரும் வீடியோவில் பார்த்தோம். 3 மையத்துகள் கண் முன்னால் கண் எதிர போகுது உயிர். இதை பார்த்து கூட மாறலன்னு சொன்னால் எப்போ மாறப்போகிறோம்? எப்போ எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் என்ற ஒன்று வரப்போகுது? இதெல்லாம் பற்றி சிந்திக்காமல், இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் எப்போது நாங்கள் இதெல்லாம் பற்றி யோசித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது? எப்போது நாங்கள் தொழுகையாளிகளாக மாறப்போகிறோம்? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அனர்த்தத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமாக என்று பார்த்தா அதிகமானவர்களிடத்தில் இல்லை. இந்த அனர்த்தம் வந்த பிற்பாடு கூட எங்களை எத்தனை பேர் புதினம் பார்க்க போனோம்? புதினம் பார்க்குறதுக்கு பாங்கு சொன்னால் பள்ளி காலுக்கறிக்கு வரமாட்டோம். ஆனால் எவ்வளவு தூரம் புதினம் பார்க்க பைக் எடுத்துக்கிட்டு போகிறோம், எவ்வளோ தூரம் புதினம் பார்க்குறதுக்காக அங்கே ஃபோனை படுத்துட்டு போகிறோம், ஃபோட்டோ பிடிச்சி போடுறோம், லைவ் போடுறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் மாற்றங்கள் வர வேண்டும். இதில் மாறவில்லை என்று சொன்னால் நாம் மாறுவதற்கு அல்லாஹ் கண்முன்னால், எங்களுக்கு கண்முன்னால் ஒரு விடயத்தை காட்டணும் மனுஷன் அல்லாஹ் ஆக கூடினது இந்த அனர்த்தங்களாக இருக்கும். கண்முன்னால் ஒருத்தனை மௌத்தாகி காட்டுறான், கண்முன்னால் ஒரு அழிவு வருகுது, பஸ் வருகுது, வந்துக்கிட்டு அப்படியோ மனுஷன் அறிஞ்சு விழுவுது, உள்ளுக்கு இருக்கிற உயிர்கள் அப்படியே போகுது, தண்ணிக்குள்ளே மூழ்கி எத்தனையோ உயிர்கள் போகுது. இதை பார்த்து கூட மாறலன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பெறாய சகோதரர்களே. ஆனால் இந்த அனர்த்த சந்தர்ப்பங்களில் கூட எத்தனை பேர் நாங்கள் சமூக அக்கறையோடு செயற்பட்டோம்? சமூக அக்கறை என்பது எங்களை எத்தனை பேர்கிட்ட இருந்துச்சு? நாங்கள் எத்தனை பேர் அந்த சமூக அக்கறையோடு செயல்பட்டோம்? இந்த அனர்த்த நேரங்களில் கூட ஒரு சுயநலம் பிடித்தவர்களாக வாழ்ந்தோமா இல்லையா? எத்தனை பேர்? அல்லாஹ் நாடிய ஒரு சிலரை தவிர சமூக சேவைகள் என்று செய்தவர்கள் எத்தனை பேர்? எங்களோட வீட்டில் ஆக்கின சாப்பாட்டை பக்கத்தோட்டுக்கு கொடுத்து அனுப்பினவர்கள் எத்தனை பேர்? ஆனால் சுயநலம் பிடித்து எந்த வளவுக்குள்ளால் அவன் தண்ணி வரப்போறா, அவன் வளவுக்குள்ளால் எந்த தண்ணி போப்பறா, ஒருத்தன் தண்ணி வெட்டி விடுறதுல கூட சண்டை பிடிக்கமே. என்ன சாதி முஸ்லிம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. எல்லாருக்கும் தெரியும் இந்த ஹதீஸ். உங்களில் ஒருவர் முஃமினாக மாட்டார், உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் உங்களுக்கு விரும்புகின்ற ஒன்றை உங்களுடைய சகோதரனுக்கு விரும்பாதவரை உங்களில் ஒருவர் முஃமினாக மாட்டார்ன்னு சொன்னாங்க. ஈமானோட இதை கொண்டு போய் ஜாயின் பண்ணாங்க. ஒரு ஈமானோட ஒரு ஜாயின் பண்ணுற ஒரு விஷயத்தை நாம் சர்வசாதாரணமாக விட்டு போட்டு செயற்பட்டு இருக்கோம். சர்வசாதாரணமாக இதெல்லாம் விட்டு போட்டு என்னையோ இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் நமக்கு தெரியும், நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? பேசினோம், கடல் என்னஞ்சிட்டான், 20 அடி கடல் மட்டும் உயர்ந்துட்டான், பின்னால் தண்ணி இருக்கி, வெள்ளை தண்ணி, அங்களையும் போயல, இங்கே கடல் அனுப்புறதுக்கு அல்லாஹ்க்கு எவ்வளவு நேரம் ஆகிருக்கும்? சற்று ஒரு சின்ன ஒரு வேலை, அல்லாஹ்வால் முடியாமல் இல்லை. அல்லாஹ் ஏற்கனவே இந்த அழிவுகளையும் அனர்த்தங்களையும் கண் முன்னாடி காட்டிட்டான். அப்படி இருந்தும் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரலன்னா எப்போ நாம் மாறுறது? எவ்வளவுதான் பயான கேட்கும். இப்போ கூட நாம் பயம் பண்ணுறோம். எத்தனை பேர் வீடுகளை சும்மா இருப்பா தெரியுமா? ஒரு காலம் முந்தியெல்லாம் ஃபோனாக இருந்துச்சு, இப்போ கேட்டு போட்டு திருந்துவோமாங்கிற ஒரு நிலை மனோனில் எத்தனை பேர் தேக்கி கேட்குற விஷயத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோங்கிற விட எத்தனை பேர் தெரிக்கி முதல் கேட்குறதே இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு உரை, ஒரு கேட்கின்ற ஒரு விடயம் மாற்றம் பெற வேண்டுமாக இருந்தால் 3 விடயம் நடக்க வேண்டும். ஒன்று, பேசப்படுகின்ற விடயத்தை அவன் கேட்க வேண்டும். இரண்டாவதாக பேசுகின்ற விடயத்தை அவன் சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக சிந்தித்த விடயத்தை செயல்படுத்த வேண்டும். இது 3ல் ஒன்று இல்லாமலானால் கூட அந்த நடைமுறைப்படுத்துகிறது இல்லாமல். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவதாக பேசுகின்ற விடயத்தை கேட்டு நாங்கள் எங்களுடைய மூளைக்கு அதை எடுத்து செவிமடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதுக்கு பிறகும் மாற்றம் வரலன்னு சொன்னால்
மரணித்ததுக்கு பிறகு அந்த கபருடைய வேதனைகள், அந்த நரகத்தினுடைய வேதனைகள், மறுமையில் அந்த நரகத்துக்கு போய் நாங்கள் சம்பாதிக்கின்ற விடயங்கள் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். நரக வேதனைங்கிற சும்மா லேசான ஒரு வேதனை என்று சொல்லி மிகவும் படுபயங்கரமாக இருக்கும் சகோதரர்களே. நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், இப்போ இருக்கிற இருட்டு இருக்கே, இந்த இருட்டை விட படுபயங்கரமான இருட்டில் அல்லாஹ் எங்களை தண்டிப்பான், அல்லாஹ் எங்களை சோதிப்பான். இவ்வாறுபட்ட சோதனைகளிலிருந்து தப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த அனர்த்தங்களின் மூலமான படிப்பினைகளை பெற்று அல்லாஹ் எங்களிடம் இந்த அனர்த்தத்தின் மூலமாக ஈமானை அதிகரிக்க எண்ணுகிறானா, ஈமானை அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த அனர்த்தத்தின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்குவதை எதிர்பார்க்கின்றானா, அந்த நெருக்கத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த அனர்த்தத்தின் மூலம் அல்லாஹ் எங்களிடம் பொறுமையை எதிர்பார்க்கின்றானா, அந்த பொறுமையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். இவ்வாறுபட்டவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.